நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் உபத்திரவங்களும் அநேகமாக இருக்கும். ஆனால் அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா சங்கீதம் 34 அதில் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பங்களை பார்த்த உடனே உங்களுக்குள்ள அடுத்த ஒரு எண்ணம் என்ன வரணும்னா, என்னை கர்த்தர் இதிலிருந்து விடுவிப்பார். ஆனால் நமக்கு அப்படி வர்றதே இல்லை. இதிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியாது போல. ஏன்னா நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு, எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களோடு இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் எழும்புனாங்க? எதற்காக எழும்புனாங்க? தாவீதோட சண்டை போட்டுட்டு போகிறதுக்காக இல்லை, தாவீதை அழிக்க வேண்டும் என்று எழும்பினார்கள். ஒரு பக்கம் சவுல் எழும்பினார் தொடக்கத்தில். அதுக்கப்புறம் அவருடைய சொந்த பிள்ளை அப்சலோமே தாவீதை அழிக்கும்படியாக எழும்பினார். எத்தனை பேர் எழும்பினாலும் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த துன்பத்துக்குள்ளே இருக்கிற தாவீது தான் சொல்கிறாரு, அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். நீங்கள் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் நீதிமான்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள். நான் எங்கள் பாஸ்டர் நீதிமான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அவருடைய இரத்தத்தால் உங்களை கழுவிட்டார். உலகம் வேணால் உங்களை நீதிமான் சொல்லாமல் இருக்கலாம், நீ அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்க, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்கிறன்னு. ஆனால் உங்களை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது எல்லாம் உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே உங்களை சுற்றிலும் நெருக்கங்களையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணுகிறான். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுக்குறார். கோலியாத்தை பார்த்த உடனே தாவீது புலம்புனாரா, பயந்தாரா? அவன் தான் நிந்திச்சான். தாவீது சொல்கிறாரு, நான் தேவனை நம்பி வந்திருக்கேன்ப்பா, அதனால எனக்கு தான் வெற்றி. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படி சொன்னவர் அவர். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய துன்பங்கள், பெரிய பெரிய பாரங்கள், பெரிய பெரிய கவலைகள், இன்னும் சொல்லப்போனால் கடன் பெருசாக இருக்கலாம், வியாதி பெருசாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களை விடுவிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையவே மாற்றி உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம்